அனைவருக்கும் வணக்க மக்களே. சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை மற்றும் அதிகமான கனமழை எந்தெந்த மாவட்டம் தரப்போகுது தான் இந்த செய்திருப்பில் பிரீஃபாக மற்றும் சுருக்கமாக பார்க்க போகிற மகளே. அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்ன்ட்டு உங்களுக்கு வந்து மூணு சார். இப்போ நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இந்த வீடியோ பார்க்குற சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், அதாவது திங்கட்கிழமை ஆகிய நேற்று பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை மிதமான மழை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கேரள கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படி பார்க்க போனீங்கன்னா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாக காரணமாக திங்கட்கிழமை ஆகிய நேற்று தினத்திலிருந்து பிப்ரவரி 7 முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஒரு வட வானிலை நிலவக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அதிகாலை வேளையில் மிதமான பனிமூட்டமும் காணப்படும் சொல்ல வராங்க. ஸோ மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு திங்கட்கிழமை ஆகிய நேற்று தினம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2 முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா சூறாவளி காற்று 55 கிலோமீட்டருக்கு வீசக்கூடும் என்பதால் மக்கள் வந்து அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை நீங்கள் உடனே தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.